ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நிறைய பேர் யூனியனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக யூனியனுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டஸ் ஃபிசிக்கல் யூனியன் லுக் லைக் அப்படின்னு சொல்லிட்டு, அது வாழ்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நான் இங்கே கீழே லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். சோல் மெர்ஜரை பற்றி கேட்டிருக்கீங்க. சோல் மெர்ஜர் பேசணுன்னா நிறைய ஃபிசிக்கல் இன்டிமசியை பற்றி பேசணும். சோல் மெர்ஜிங் பற்றி ஆல்ரெடி நம்ம மெம்பர்ஷிப்பில் வீடியோ இருக்குது. யாருக்கு சோல் மெர்ஜிங் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ மெம்பர்ஷிப்புக்குள்ளே போய் அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் யூனியன் அது மாத்திரம்தான் லைஃபா, அதோட முடிஞ்சு போயிடுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நோ, ஃபிசிக்கல் யூனியனுக்கு அப்புறம் அசென்ஷன் இருக்குது, லைஃப் பர்பஸ் இருக்குது. அதுக்கப்புறமும் ஹீலிங் ஜேர்னி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஹீலிங் ஜேர்னி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் உங்கள் ஃபிசிக்கல் ட்வின்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இதையுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் ஃபெமினைனில். என்ன தான் உங்கள் ஃபிசிக்கல் ட்வின்னையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாலும், நீங்கள் வாழ கற்றுக்க வேண்டியது உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்வின்னோட தான் வாழ கற்றுக்கணும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னை அட்ராக்ட் பண்ணணும். எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? செல்ஃப் லவ்வோட செல்ஃப் ஆத்தென்டிக்காக இருந்து தான் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின் உங்களுக்கு அட்ராக்ட் ஆக 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 உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு ஃபிசிக்கல் ட்வின்னை இழுத்துட்டு வருவாங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னே ஃபிசிக்கல் ட்வின்னை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் கூட எப்பயுமே உங்கள் ஃபிசிக்கல் ட்வின்னு ஃபிசிக்கல் டுகெதர்னஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வாழ வேண்டியது எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு கூட தான், எனர்ஜெட்டிக் ட்வின்னு கூட தான். ஓகேயா? ஸோ இப்படி தான் இருக்கும் லைஃப் லாங், லாஸ்ட் பிரெத் வரைக்கும் லைஃப் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ரியாஸ்ட்டே தான் பேசிகிட்டு இருப்பேன். ரியாஸ்ட்டு பேசுகிறதுக்கு பூரா ரசிக்கிட்டு இருந்து பதில் வரும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது லைஃப் ஆஃப்டர் ஃபிசிக்கல் யூனியன் நீங்கள் கேட்டதுக்கான பதில். அசென்ஷன் ஜேர்னி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எந்த லெவல் ஆஃப் இவல்யூஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து இன்னும் யூ வில் கீப் ஆன் அசெண்டிங் அப். ஒவ்வொரு படியாக சோல் இவல்யூஷன், உங்கள் சோல் மெச்சூரிட்டி, உங்களுக்கு கிடைக்கிற பிரம்ம ஞானம், இதுவே அப்கிரேட் ஆகிட்டே போகும். நீங்கள் பெஸ்ட் வெர்ஷன் ஆகிறதும் அப்கிரேட் ஆகிட்டே போகும். ஒரு லெவலில் சேச்சுரேட் ஆகிடும். ஓகேயா? ஸோ அந்த எந்த லெவலில் வரைக்கும் நீங்கள் அசெண்ட் ஆகுறீங்களோ அது எல்லாமே உலகத்துக்கு சொல்லி தருவீங்க. சேச்சுரேட் ஆகின பாயிண்ட் எதுவோ அதையுமே உலகத்துக்கு சொல்லி தருவீங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது அதுவுமே வீடியோ போட்டிருக்கோம், நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைஃப் பர்பஸ் அந்த ஜோடிக்கான லைஃப் பர்பஸ் தான், அந்த கம்ப்ளீட் சோலுக்கான லைஃப் பர்பஸ். இன் அண்ட் யாங்குக்கு சேர்ந்த லைஃப் பர்பஸ் தான் அது. ஓகேயா? ஸோ ஒரு பாதி இன்னில் இருக்கும், இன்னொரு பாதி யாங்கில் இருக்கும். ஸோ அப்படி தான் லைஃப் பர்பஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த லைஃப் பர்பஸை வாழ்கிற மாதிரி இருக்கும். என்னவாக வேணால் இருக்கலாம் அந்த லைஃப் பர்பஸ். கோச்சிங்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டரில் இருக்கலாம், டெக்னாலஜியில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறதா இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். பட் இட் இஸ் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். அடுத்த லெவலுக்கு ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணி அசெண்டாக வைக்கிறதுக்கு இந்த பூமியில் டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டடி சிஸ்டமே டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கா, அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஆக்சுவலான அன்கண்டிஷனல் சிஸ்டம் என்னவோ அதை அசம்பிள் பண்ணுறது தான் ட்வின் ஃப்ளேம்ஸோட லைஃப் பர்பஸாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, தி அல்டிமேட் ப்ரூஃப், எவிடென்ஷியல் ப்ரூஃப் நமக்கு எப்படி மேம் தெரியும், இதுதான் நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அது போக இந்த ஃபிசிக்கல் யூனியனுக்கு நாங்கள் எப்படி மேம் ரெடி ஆகணும், ஹவு டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் யூனியன் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே ஃபிசிக்கல் யூனியனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த 2 வீடியோ நான் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு செய்யணும், மேக் பண்ணி பப்ளிக் ஃபோரத்தில் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இது போகவும் இன்னும் நிறைய மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அது என்ன மிஸ்ஸிங்குங்கிறத உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேயா? ஓகே கைஸ், பை, see you.